ஹாய் கைஸ், இப்போ எதை பற்றி நம்ம பேச போகிறோன்னா லெமன் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. அதாவது மேலே வாசப்படியில் மிளகா லெமன் வச்சு கட்டி மேலே தொங்க வச்சுருப்பாங்க ஒரு டிஸ்டிக்காக. அதுக்கப்புறம் சில பேக்கரிகளில், சில டீ கடையில், சில அரிசி கடையிலலாம் போய் பார்த்திங்கன்னா கல்லா டேபிளுக்கு இதெல்லாம் அதுக்கு மேலே கண்ணாடி டம்ளரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி லெமனை போட்டிருப்பாங்க. அது பாதி லெமன் தண்ணி மேலே, பாதி லெமன் தண்ணிக்குள்ளேயும் இருக்கும். அதோட சிறப்பு என்னென்னா, நம்ம ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நான் கடைசியாக அதோட பெனிஃபிட் என்ன, அதோட பயன் என்னன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். கடைசி வரையும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எல்லா கடையிலும் பார்த்திங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, என்னடா அது லெமன் பச்சை மிளகாவை கட்டி வச்சுருப்பாங்க, சிலர் காஞ்ச மிளகாவை கட்டி வச்சுருப்பாங்க, ஊசியில் நூல் போட்டு கோத்து பெரிய கதவில் மாட்டி வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா நமக்கே தெரியும், ஒரு சாதாரண ஒரு டிஸ்ட்ரிக்காக தான் இது மாதிரி வச்சிட்ருக்காங்கன்னு. இதில் நிறைய பலன்கள், நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயம் நிறைய இருக்குது. அது டிஸ்ட்ரிக் மட்டும் இல்லைங்க, சில விஷயங்களும் நிறையா அதில் அமைஞ்சிருக்குங்க. பார்த்திங்களா, அது என்ன காரணம்னா லாஸ்ட்டாக பாருங்கள், லாஸ்ட் வரையும் பாருங்கள், இதுக்கான விஷயமும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டம்ளரில் லெமன் போட்டு வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே இன்னும் ஒரு 2 விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. நம்ம லெமன் அதில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். டம்ளர் தண்ணியில் ஒரு லெமன் இருக்கிறது மட்டும்தான் தெரியும். அதில் 2 விஷயத்தை கலந்து வச்சுருப்பாங்க. அது நம்ம கண்டே பிடிக்க முடியாது. பார்த்தா அந்த டம்ளரில் லெமனும் வெறும் தண்ணி மட்டும்தான் அந்த கண்ணாடி டம்ளருக்கு நமக்கு தெரியும். இது எதுக்காக வச்சுக்கிறாங்கன்னா, எதுவோ அழகாக, ஆனால் அது கண்ணாடி டம்ளரில் அந்த லெமன் போட்டு வச்சுக்கிறது பார்த்தோன்னா, தண்ணிக்குள்ளே பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோண்டும். அதனால தான் நம்ம வச்சிட்ருக்காங்க நான் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. அது கிடையாது. இது எதுக்காக வச்சுக்கிறாங்கன்னா, அப்புறம் ஹோட்டலில் பார்த்தாலும் இருக்கும், அப்புறமா பெரிய பெரிய மளிகை கடையில் இருக்கும், பெரிய துணி கடையில் அந்த கல்லா உட்காந்து பார்த்துறிய ஓனரு, அந்த இடத்துல இருக்கும். இந்த மாதிரி லெமன் டம்ளரில் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சிலர் பார்த்தோன்னா வச்சுக்க, அந்த வெள்ளி கிண்ணம் மாதிரி இருக்கும், அதில் தண்ணி ஊற்றி அதில் பூவெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா, நிறைய இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. அது வச்சுருப்பாங்க. அதில் லெமனும் போட்டிருப்பாங்க. அது என்ன நினச்சிட்டாங்கன்னா, பார்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா அது ஒரு அழகாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் அது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். அது ஒரு ஐதீகத்துக்காகவும் ஒரு கண்டிஸ்டிக்காகவும் தான் அது இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் கொஞ்ச நாளாக அது புரியுது. ஆனால் இது ஒரு முழு அர்த்தம் என்ன, இது எப்படி இந்த டிஷ்டி தீக்கும், இதெல்லாம் என்னென்ன பலன் இருக்குது, இதுக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன லாபம் இருக்குது, இது கடையில் மட்டும்தான் வைக்க முடியுமா, இல்லை கடைகளில் வைக்கலாமா, வீட்டில் வைக்கலாமா, இல்லை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும், கடையில் வைக்கலாமா, இல்லை எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம், இதோட பெனிஃபிட் என்னான்னு நான் லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன். இப்போ நான் சொல்ல விருப்பம் இல்லை ஆச்சுங்களா. இதுக்கு எல்லா இடத்துலையும் பாருங்கள், சில இடத்துல புதுசாக வண்டி வாங்கினாலும், இல்லை புதுசாக எங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வண்டி ட்ராவல் பண்ணினாலும், இந்த டயரு கீழே 4 லெமன் வச்சு அதை நசுக்கிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் தேங்காயெல்லாம் சுற்றி உடச்சி போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு கண்டிஸ்டிக்காகவும் உடைக்கிறாங்க, எந்த ஒரு விபத்து வராமல் தடுக்கிறதுக்காகவும் இது பண்ணுறாங்க. தேங்காய் உடைச்சது, கற்பூரம் குமுறது. ஆனால் லெமனை எதுக்கு 4 டயர்லேயும் வச்சு அதை நசுக்கிட்டு போகிறாங்கன்னா, இது எதுக்காகனா, இதை நான் சொல்லிடுறேங்க. இப்போது ஒரு லெமன் ஒரு டயர்லேருந்து நசுக்கிட்டா ஒரு டிஸ்ட்ரிக் கலையுது மாதிரி, அதாவது ஒரு கெடா, ஒரு உயிர் பலி கொடுத்ததுக்கு சமம். 4 டயர்லேயும் 4 வச்சுட்டா 4 பேரை கொன்னதுக்கு சமம். டிஸ்ட்ரிக் கழிச்ச மாதிரி, அதாவது ஒரு கொலை பண்ண மாதிரி அதுக்கு அர்த்தம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல். ஒரு எலுமிச்சக்காய் வச்சு நசுக்கிட்டா அந்த அளவுக்கு பவர். அதுக்காக தான் அதை நசுக்கிட்டு போகிறாங்க, புரியுதுங்களா. அந்த அளவுக்கு காவு வாங்காத இருக்கிறதுக்காக எலுமிச்சக்காய் வச்சு காவு வாங்கிக்கிறாங்க அவங்கெல்லாம். இந்த மாதிரி லெமனை வச்சு நசுக்கி விட்டு போகிறனால எந்த ஒரு ஆபத்தும் ரோடில் போகும்போது நடக்காது. அப்புறம் எந்த ஒரு ஓனருக்கும் பிரச்சனை வராது, டிரைவரும் கொஞ்சம் டிஸ்ட்ரிக் கலைஞ்ச மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஸ்மூத்தாக போகணுன்றதுக்காக இது லெமன் யூஸ் பண்ணுறாங்க.
இப்போ வந்து கடைகளில் வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்கன்னா, சொல்லாமல் லேட் பண்ணி தான் சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அர்த்தம் வந்து நான் இப்போ தான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம வந்து லெமன் வந்து தண்ணியில் போடுறதுக்கு எல்லோரும் லெமனை கட்டி மேலே வந்து வச்சுருப்பாங்க, இல்லை மிளகா போட்டு ஊசி நூலில் கோர்த்து லெமனை கோர்த்து கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் டம்ளரில் வந்து லெமனை போடுறாங்கன்னா அது வந்து 5 வகையான பஞ்சபூதங்களுக்கு சமமானது. தண்ணி, நிலம், லெமனு, காற்று, இது மாதிரி ஒரு 5 சம்மந்தப்பட்ட பஞ்சபூதங்கள். அதாவது இப்போ நம்ம கடைக்கு ஒருத்தர் வரேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடையில் வந்து நல்லா டெவலப் பண்ணி ஓரளவுக்கு வியாபாரம் ஓடினாலும் சரி நம்ம கடைக்குள்ளே வந்த கண்டிஸ்டியால் நம்ம கடை வியாபாரம் ஓடாது போயிடும். அந்த லெமன் நம்ம எல்லா கடைக்கும் போனோன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண் எங்கே போகுதுன்னா, அந்த கல்லாப்பட்டியில் இருக்கிற லெமனில் தண்ணி, கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சு அந்த லெமனை தான் பார்க்க தோணுது ஃபஸ்ட்டு. ஏன்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்மளோட பார்வை எல்லாமே அந்த கண்ணாடியும் அந்த கண்ணாடியில் இருக்கிற லெமனை தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்க்கவே தோண்டும். அப்படி தோண்ட ஆரம்பித்த உடனே நம்மளோட ஃபோக்கஸ் பூரா அது மேலே தான் கொஞ்ச நேரம் இருக்கும். அப்போயே நம்ம டைவர்ட் ஆகிடுறோம். அது மேலே நம்மளோட கண்டிஸ்டி பூரா அந்த கண்ணாடியிலே அந்த லெமன்லேயே போயிடும். அதுக்கப்புறம் பார்க்குற பார்வை வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு விசி அடிச்சுட்டு அடுத்தது அடுத்த அதே ஃபோர்ஸில் ரெண்டாவதாக போய் அடி விடுறது வந்து கம்மியாக தான் விடும். இப்போது ஒரு கல் எடுத்து எரியிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல அடிச்சுட்டு அப்படியே அது எகிரி இன்னொரு இடத்துல அடிக்கும்போது என்னாகும், ஃபஸ்ட்டு அடித்தடியில் தான் வேகமாக போய் அடிப்படும். ரெண்டாவது பிச்சில் விடுறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் அடிப்படும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்வை அந்த லெமன் அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கிறத பார்த்ததுனால அது வந்து அந்த கண்டிஸ்டி பூரா ஃபஸ்ட்டு இதில் ஃபோக்கஸ் ஆகிடுது. அந்த லெமன் வந்து அந்த கண்டிஸ்டி உறிஞ்சிக்கிற பவர் ஒன்று இருக்குது. அப்படியே உறிஞ்சி அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் வந்து கலந்து விட்டுருது. அப்புறம் நம்ம கடையில் போய் அடுத்தது நம்ம கடையை பார்க்குறோம். அப்போது வந்து அந்த பவர் பூராமே வந்து இந்த லெமனும் இந்த தண்ணியுமே உறிஞ்சிருது. நம்மளுடைய பார்க்குறவனுடைய கெட்ட எண்ணங்களுடைய பார்க்குற பார்வையில் எல்லாமே அந்த தண்ணியிலே உறிஞ்சி இது ஃபில்டர் பண்ணி எடுத்ததுனால அடுத்தது நம்ம கடையை பார்த்தா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே தோண்டாது. நம்மளுடைய திங்கிங் மைண்டு பூரா மாற்றிடும். நம்மளோட திங்கிங் மைண்டெல்லாம் மாற்றினோன்னா நம்மளை ஒரு நல்ல எண்ணத்தை தான் அந்த கடையை வந்து நம்ம பார்க்குற மாதிரி தோண்டும். இதுக்கு தான் அந்த அர்த்தம். இது கூட வந்து பச்சை கற்பூரம் வந்து அந்த தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க, அப்புறம் லெமன் போட்டு வைப்பாங்க. இது மாதிரி போட்டு விட்டால் அந்த கடை வந்து நல்லா வியாபாரம் ஆகும், எந்த ஒரு கண்டிஸ்ட்டும் இதாகாது. அப்புறம் வந்து இது வந்து வீட்லேயும் வைக்கலாம். இந்த மாதிரி கடையில் மட்டும்தான் வைக்கணுன்றதில்ல, வீட்லேயும் வைக்கலாம். வீட்டில் வச்சா நமக்கு பணம் வந்து சேரும். நம்ம வீட்டுக்கு இருக்கிற பொருளை பார்த்து யாரும் கண்டிஸ்ட்டு போட மாட்டாங்க. இதுக்காக இதாப்பா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.